ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா கோடிங்குள்ள தான் போக போகிறோம். எடுத்த உடனே உள்ள போயிடலாம். 450 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்துட்டு உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டிக்ளேர், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப், என்ன டைப் வந்துட்டு டேட்டா டைப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் வேரியபிள்குள்ளே போகலாம். ஓகே ஓகே எப்பயுமே டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். நம்பர், இதில் ஃப்ளோட் கிடையாது. வேற ஏதாவது ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுனீங்கன்னா ஃப்ளோட் இருக்கும், இதில் ஃப்ளோட் கிடையாது. நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், ஓகே. இப்போ வந்துட்டு நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், ஆப்ஜெக்ட் பார்த்துட்டோம். ஓகே, இதுதான் வந்துட்டு இதில் இருக்கிற டேட்டா டைப்ஸ். அப்புறம் நல்ல இதெல்லாம் இருக்குது, நல்லோட டேட்டா டைப்லாம் வேற. இந்த நாலு தான். ஓகே சரி ரைட். இப்போ வந்துட்டு இதெல்லாம் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இது எப்படி இந்த டேட்டா டைப்பை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வேர் ஏஜ் ஈக்குவல் டு 24 and போட்டு log type of ஏஜ் அப்படி கொடுத்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு என்ன ஏஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏஜோட டைப் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். கன்சோல் டாட் லாகில் வந்துட்டு வெல்கம் ஆல் எப்படி கொண்டுட்டு வர்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே கொண்டு வந்துடலாம். லாஸ்ட் டைம் வந்துட்டு லைவ் சர்வர் பற்றி சொல்லியிருந்தேன், இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி லைவ் சர்வர் கோ லைவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கன்சோல்குள்ள வந்தால் இங்கே நம்பர்னு இருக்குது. இங்கே வெல்கம் ஆளுங்கிறத நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். நமக்கு நம்பருங்கிறது வந்துட்டு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு ஏஜோட டைப் டேட்டா டைப் என்னங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நேம்னு கொடுக்குறேன், இங்கே கோடுன்னு கொடுக்குறேன். இப்போ நேம் வந்துட்டு நான் கொடுக்க போகிறப்போ நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ தட் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்குன்னு கன்வெர்ட் ஆகிக்கிறோம். அதுதான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டோட ஒரு சூப்பர் மேட்ரே வந்துட்டு. இப்போ வந்து இங்கே நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங்குன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஏஜுக்கு வந்துட்டு நம்பர் கிடைச்சி, நேமுக்கு வந்துட்டு கோடுன்னு கிடைச்சி. ஓகே, இப்போ வந்துட்டு வேர் is true is equal to true அப்படின்னு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இஸ் ட்ரூவோட வேல்யூ என்ன, டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேவ் பண்ணாச்சுன்னா பூலியன். ஓகே, ஸோ இந்த மூணுமே பார்த்தாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துக்கலாம். ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி அரேக்கு வந்துட்டு என்ன டேட்டா டைப் அப்படின்னு அரே ஒன்று இருக்குல்ல. அப்போ அரேவோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேர் கிளாஸ் போர்ஷன்ஸ் கலர் ஈக்குவல் டு அரேக்குள்ள வந்துட்டு இப்படி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இதுக்குள்ள தான் வந்துட்டு அரே பண்ணுவோம். ஓகே, போர்ஷன்ல வந்துட்டு கோகுல் மாரி கோல் இந்த மூணுமே வந்துட்டு நான் போட்டிருக்கேன். பட் இது வந்துட்டு டபுள் கொட்டேஷன்ல போடணும். ஓகே, இதை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க, டபுள் கொட்டேஷன்ல தான் போடணும். ஓகே, இப்போ கலர்ஸோட வேல்யூ இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அரே வரணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு என்ன டேட்டா டைப் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆப்ஜெக்ட் தான் வரும். சரி, ஓகே. இப்போ டைப் ஆஃப் நல் என்னவா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் ஆப்ஜெக்ட்ல தான் வருது. ஸோ நல்லும் ஆப்ஜெக்ட்ல தான் வருது, அரேவும் ஆப்ஜெக்ட்ல தான் வருது. சரி, ஆப்ஜெக்ட் என்ன எதுல வருதுன்னு பார்க்கலாம். கலர்னு மாத்திக்கிறேன். நேம்ஸ் அப்படின்னு போடுறேன்.
who அப்படின்னு போட்டு இங்கே நேம்ஸை போடும். நேம்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணால் அதுவும் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ வந்துட்டு இதுதான் நமக்கு வந்துட்டு நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், ஆப்ஜெக்ட். இது 3 மட்டும், இந்த 4 மட்டும் தான் நமக்கு எப்பயும் விசிபிள் ஆகும். அரே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லணும். ஓகே, இது வந்துட்டு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின், ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ வந்துட்டு இது நீங்கள் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு கோஎடிஷன். ஓகே, இம்ப்ளிசிட் கோஎடிஷன், எக்ஸ்பிளிசிட் கோஎடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்துக்கலாம். இம்ப்ளிசிட் கோஎடிஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. explicit coedition. ஓகே, இது வந்துட்டு implicit explicit coedition சொல்லுவாங்க. implicit coedition அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இப்போ where x1 is equal to 2, where x2 is equal to ஸ்ட்ரிங்குக்குள்ள 5. இப்போ இதுக்கு வந்துட்டு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு console.log இதில் வந்துட்டு x1 plus x2. ஓகே, சேம். இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத இதை பாஸ் பண்ணிட்டு நீங்களே பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, நான் வந்துட்டு அதில் ரீசன் போட்டுருவேன். இது நீங்கள் பார்த்துட்டு அப்படியே சொல்லுங்கள். நான் வந்துட்டு எனக்கு வந்து ஆன்சர் ப்ளஸ் ரீசன் அண்ட் ஆன்சர். ஓகே, இந்த ரீசன் ஆன்சரை மட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஓகே, இது வந்துட்டு ஆன்சர் 1, ஆன்சர் 2. இப்போ தான் வந்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே 25 வருது, இங்கே -3ன்னு வருது. ஸோ இங்கே 25 வருது அப்படின்னா அப்போது இதை வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிடுச்சு. ஸோ 2 + 5 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருச்சு. ஸோ இது வந்துட்டு எந்த விதத்தில் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தது. மற்ற ஒரு ப்ரோக்ராமிங்கில் கொடுத்தா அது எரர் த்ரோ பண்ணும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் நமக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஆன்சரை புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி காய். ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே மட்டும் ஏன் அப்போ -3 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஓகே, அதை நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது இங்கே ப்ளஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸுக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ்ஸால் வந்துட்டு addition means increment அப்புறம் வந்துட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்ல. ஓ, இது என்ன சொல்லுவாங்க, கன்கார்டினேஷன். ஓகே, கன்கார்டும் பண்ணணும். ஓகே, கன்கார்டினேஷனும் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு கன்கார்டினேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் ஆட். ஓகே, மேத்தமெட்டிக் நம்பர். ஓகே, இது வந்துட்டு மேத்தமெட்டிக் நம்பர். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு இதால் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு இம்ப்ளிசிட் கோஎடிஷன். இந்த விஷயம் நடந்துச்சுல, இம்ப்ளிசிட் கோஎடிஷன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ளஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங் வந்துட்டு இது கூட 2 கூட ஜாயின் ஆகி வந்துடும். ஸோ கன்கேர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, கன்கேர்டுங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு வேர் greet is equal to hello அப்படின்னு கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ வேர் greet is equal to hello நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஹலோ வந்துட்டு இந்த 5 கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா
இந்த x1 சாரி இது x2 தானே, இங்க greet ஒரு பிளஸ் ஓகே. இப்போ இதை சேவ் பண்ணா இங்கே ஹலோ 5ன்னு வருது. ஸோ இந்த ஒரு கன்கார்டினேட் வேலையும் வந்துட்டு இந்த ப்ளஸ் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, அப்போ ஏன் ப்ரோ இங்கே வந்துட்டு 3 வருது அப்படி நீங்கள் -3 வருது அப்படின்னீங்கன்னா, இது வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் கோஎரிஷனுங்கிறது வந்துட்டு இந்த ஒரு அவுட்புட்டுக்கு வரும். ஓகே, இந்த ஒரு அவுட்புட்டுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளிசிட் கோஎரிஷன். இப்போ நான் வந்துட்டு இது என்னவா சொல்லலாம் அப்படின்னா, இந்த 5 இருக்குல்ல, ஓகே, இந்த இடத்துல இந்த 5 என்ன ஆகும் அப்படின்னா, இங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்பரா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட். இப்போ இதையே வந்துட்டு இந்த அவுட்புட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க வந்துட்டு 2 + 5 7 கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஒரு சின்ன யோசனை பண்ணுங்க. இதை நீங்க எதுவுமே மாற்றக்கூடாது, ஸ்ட்ரிங்ல இருந்து மாற்றக்கூடாது. ஓகே, அதை மாத்தாம எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னா, அதுக்கு தான் வந்துட்டு ஒரு கீவேர்டு வந்துட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்குது. இது வந்துட்டு பிளஸ். ஓகே, ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை வந்துட்டு பிளஸ்ஸா மாற்றிட்டு இதை சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 கிடைக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு 7 கிடைக்குது. ஓகே, அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் போடுறப்போ இது ப்ளஸ் அப்படின்னு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கிறது. இதுக்கு இன்னொரு கீவேர்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதுதான் வந்துட்டு parseInt. ஓகே, ப்ளஸ்ஸுக்கு பதிலாக parseInt. ஓகே, ஸோ இந்த ஒரு கீவேர்டை போட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட்டை போட்டோம் அப்படின்னா இப்பயும் வந்துட்டு நமக்கு 7 இந்த இடத்துல parseInt. ஓகே, சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு நமக்கு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி 2 கீவேர்டு இருக்குது. நீங்கள் ப்ளஸ்ங்கிறது உங்களுக்கு எது ப்ரிஃபர்டோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொண்டுட்டுக்கலாம். இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் எக்ஸ்பிளிசிட். ஓகே, இப்போ இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டைப் காஸ்டிங். ஸோ இது ஒரு பேர் இருக்குது, டைப் காஸ்டிங். அப்புறம் இம்ப்ளிசிட் கோஎரிஷன். இதெல்லாம் வந்துட்டு இதோட மாற்று பெயர்கள். ஓகே, இதை இப்போ கட் பண்ணி நான் இதுக்கு கீழே மேலே போட்டுடுறேன். ஓகே, டன். இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் காஸ்டிங், இம்ப்ளிசிட் கோஎரிஷன், எக்ஸ்பிளிசிட் கோஎரிஷன், இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணும், அதே மாதிரி டிக்ரிமெண்ட் என்ன பண்ணும். டிக்ரிமெண்ட் வந்துட்டு மைனஸ் வந்துட்டு டிக்ரிமெண்ட் மட்டும் தான் பண்ணும். ஓகே, டிக்ரிமெண்ட் தான் பண்ணும், மைனஸ் டிக்ரிமெண்ட். ஓகே, இங்கே வந்துட்டு ப்ளஸ் வரும். ஓகே, ப்ளஸ் இன்க்ரிமெண்ட். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இது வந்துட்டு இதுவும் மேத்தமெட்டிக் நம்பர் தான், இந்த அளவுக்கு தான் வந்துட்டு இதோட ஒர்க் இருக்கும். ஓகே, டன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி, இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிளில் நம்ம என்னென்ன வேரியபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர், லெட், கான்ஸ்ட். இப்போ இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு வேர் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அதில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுங்கிறது. இங்கே வேர் x2க்கு வந்துட்டு ஒரு வேல்யூ, அது வந்துட்டு 5. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு ஒரு ஜாரில் வந்துட்டு ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க. இப்போ மிளகு டப்பா எடுங்கன்னா மிளகு டப்பா எடுப்பீங்க, அந்த மிளகு டப்பா இது. அதுக்குள்ள அப்போ மிளகு டப்பாக்குள்ள இருக்கிறது இந்த 5. அப்போ இந்த ஒரு மிளகு இந்த டப்பாக்குள்ள இருக்கு. இந்த வேருங்கிறது ஒரு டப்பா. ஓகே, இந்த டப்பாக்குள்ள மிளகுங்கிறதுல வந்துட்டு இத்தனை மிளகு எடுக்கிறோம், அந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, புரியுறது. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அது என்னென்ன வேரியபிள், ஏன் இந்த 3 கீவேர்டு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த 3 கீவேர்டுக்கும் வந்துட்டு வித்தியாசம் இருக்குது.
என்னன்னா வேர் நேம் எல்லாமே கொடுத்தாச்சு. வேர் a is equal to 1. ஓகே, let b is equal to 2. const c is equal to 3. ஓகே, இப்போ இந்த மூணுமே வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வேருக்கு மேலே வந்துட்டு இந்த ஒரு எல்லோ கலர் இருக்குதுல்ல, ஸோ அது மேலே என்னென்னு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேர் அன்எக்ஸ்பெக்டட் வேர் யூஸ் லெட் ஆர் கான்ஸ்ட் இன்ஸ்டன்ட். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வேருக்கு பதிலாக லெட் ஆர் கான்ஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வேருங்கிறது ஒரு அழிய போகிறதோ இல்லை அழிஞ்ச விஷயமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, அப்போ நம்ம வந்துட்டு இனிமேல் வேர் வழியே போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ நம்ம வந்துட்டு வேர் ஒமிட் பண்ணிடலாம், பட் வேரை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ லெட்டும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். வேரில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். வேர் மறுபடியும் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, console.log console.logல இப்போ நான் வந்துட்டு ஏ அப்படின்னு வேரியபிள் ஏங்கிற இதை நான் பாஸ் கமெண்ட் பண்ணிட்டு இங்கே ஏன்னு போடுறேன். எனக்கு 1ன்னு வருது. ஸோ 1. ஓகே, இப்போ நான் மறுபடியும் இந்த கமாண்டை எடுத்து விடுறேன். இப்போ சேவ் பண்ணோம், எனக்கு 2ன்னு வருது. ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ இது எனக்கு மாறக்கூடாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு 1000 lines of code, 500 lines of code, 100 lines of code போகிறப்போ ஒரு வேரியபிள் நம்ம அகைன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ அதை நம்ம கொண்டு வந்து போட்டு அப்போ அந்த வேரியபிளே வந்துட்டு மாறிடும்ல. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நேம் வந்துட்டு நான் என்னோட நேமை கொடுத்துருப்பேன். அப்புறம் ஒரு 100 லைனுக்கு அப்புறம் நேம்ங்கிறது வேற ஒருத்தவங்க நேம் கொடுத்தா எனக்கு அவுட்புட் வந்து அந்த வேற ஒருத்தவங்க நேம் வரும். அப்போ அது தப்பு இல்லை. நான் ஒருத்தன் பார்த்தா பரவாயில்ல. இப்போ 4-5 பேர் வந்துட்டு நான் 4 பேர் டீமில் ஒர்க் பண்ணுறப்போ அந்த கோடை ஒன்றா போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. அவங்க என்ன பேர் வைக்கிறாங்கலாம் தெரியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு வேர் ஒமிட் பண்ணப்பட்டாச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு வேர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ லெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் இங்கே பி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி லெட்டும் ஒரு தடவை கொடுத்துட்றேன். ஓகே, லெட் b is equal to 3 அப்படின்னா இங்கே வந்துட்டு எரர் த்ரோ பண்ணும். ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு b வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது b is already defined அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. பட் இந்த லெட்டர் கீவேர்டை எடுத்துட்டு நம்ம bன்னு போட்டோம் அப்படின்னா இப்போ நான் இங்கே bன்னு போடுறேன். ஆனால் 2 வரணும், இங்கே 3 வருது பார்த்தீங்களா. ஸோ அப்போ இதுவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது எந்த மாதிரி லெட்டு வந்துட்டு எந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணோம்னா இது வந்துட்டு மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேரியபிளுக்குலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு லெட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மாறவே மாறாதுங்கிற பட்சத்துக்கு வந்துட்டு நம்ம கான்ஸ்ட் போகிறது தான் பெட்ரு. லெட்டு வந்துட்டு ஒரு டைம் இருக்குது, ஒரு செகண்ட் மாறிட்டே இருக்கும், அந்த செகண்டில் வந்துட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் லெட்டுக்கு போகலாம். பட் கான்ஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் நார்மலாக நான் சீனு போட்டு 4ன்னு போட்டால் இப்போது நான் சி போடுறேன். இங்கே என்ன வருது? அசைன்மெண்ட் கான்ஸ்ட் வேரியபிள். அப்போது இந்த சி வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு வருது. இப்போ நான் கமெண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். எனக்கு 3 வந்துட்டு கரெக்டாக வருது. இதே வந்துட்டு நான் இங்கே கான்ஸ்ட் போட்டேன்னா அவ்வளோதான், சுத்தமாக எரரு. இங்கேயே வந்துட்டு த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ சேவ் பண்ணீங்க அப்படின்னா அப்பயும் எரர் த்ரோ பண்ணுது. சி ஹாஸ் ஆல்ரெடி பின் டிக்ளேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு கான்ஸ்ட் வந்துட்டு மோஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மாறாதுங்கிற வேல்யூக்கு எல்லாமே மேக்ஸிமம் கான்ஸ்ட்டுக்கு போயிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு லெட்டு வேறு கான்ஸ்ட்டு. இது வந்துட்டு தெளிவாக வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கடுத்து வந்துட்டு அடுத்த டாப்பிக்கில் வந்து ஸோ லெட்டு வேறு கான்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணுறது, என்ன வேரியபிள் கீ யூஸ் பண்ணலாம், எதுக்கு அப்படிங்கிறது கற்றுக்கிட்டாச்சு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் பார்த்தாச்சு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் வந்துட்டு டைப் காஸ்டிங், இம்ப்ளிசிட் கோயரிசன், எக்ஸ்பிளிசிட் கோயரிசன் பார்த்தாச்சு. ப்ளஸ்னால என்ன பண்ண முடியும், கன்காடினேஷன் பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்துட்டு அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு ஃபுல் சீரீஸ் வந்துட்டு வந்துட்டே இருக்கும்.